ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஒரு 4 ரெசிபி, சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பன்னீர் ப்ரெட் பால். செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்டஃப்பு, பன்னீர் ப்ரெட்டு ஸ்டஃப்பு. தேர்டு பார்த்திங்கன்னா ப்ரெட் ரோல் ரெசிபி. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டை வச்சு நம்ம ஒரு ஈஸியாக குழந்தைங்க சாப்பிடக்கூடிய உப்மா மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி, ப்ரெட் உப்மா. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் ப்ரெட் ரோலுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி பண்ணலான்னா, ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் துருவி வச்சுருக்க பன்னீரை சேர்க்குறேன். இது கூட கொஞ்சமாக சாட் மசாலா, நெக்ஸ்ட் கரம் மசாலா, பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கக்கூடிய கேப்சிகம், அப்புறம் தக்காளி, கொஞ்சமாக கேபேஜ், கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உப்பு லைட்டாக சேர்த்தா போதும். சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் சால்ட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மிக்சரை நல்லா கலந்து எடுத்து ஒரு சைடு நம்ம தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரெட்டோட சைடில் எல்லாமே ஓரங்களில் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது நமக்கு வேண்டாம், அதனால் இந்த ஸ்லைசஸை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா பூரிக்கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சு நல்லா ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்டஃபிங் நல்லா ரோல் பண்ணிவிட்டு, கையில் உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு, இதை ஃபுல்லாகவுமே நல்லா ரோல் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு தவாவில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். மேலே கொஞ்சம் பட்டர் வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே இருக்க பன்னீருக்கும் இந்த ஸ்டஃபிங்க்கும். நமக்கு எல்லா ஸ்டஃபிங்கும் சேர்த்துருக்கோம். மேலே அதே போல் கொஞ்சம் பட்டர் கார்னிஷ் பண்ணிவிட்டு நல்லா பொரிச்சு எடுக்கும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு பசங்களுக்கு இது கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பட்டரை கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் மேலே நான் ப்ரஷ் பண்ணி விட்றேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நெய் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் மேலே கொடுத்துக்கலாம் ஒரு கோட்டிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா அது ஃப்ரை ஆகிற வரைக்கும் 2 சைடுமே சேர்த்து நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் ஆயில் போட்டு நிறையா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் எடுத்துக்கலாம். நான் மேலே லைட்டாக ஆயிலை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி அப்படியே அழகாக எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே இருக்க பன்னீர் நல்லா வெந்திருக்கும். அந்த ஸ்டஃபிங்கும் சூப்பராக இருக்கும். கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், நமக்கு ப்ரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு.
செகண்ட் ரெசிபி பார்க்கலாம். அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இது. பிரெட் உப்மா பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் இது. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானவுடனே பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. தவாவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கும் போது பெரிய வெங்காயத்தை அதே போல் கட் பண்ணி வச்சுருக்கதை ரெண்டையுமே ஒரே டைமில் 2 பெரிய வெங்காயத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கருக விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது கூட நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம இதை ஒரு சேர நல்லா கரண்டி வச்சு எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிளறி விட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்க்குறோம். இது கூட கொஞ்சமாக தக்காளி சேர்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் வேகணுங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இந்த டைமில் நம்ம உப்பு சேர்க்குறது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஈஸியாக வதங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்குறதும் நல்லா வதக்கி விடணும். அப்போ உப்பு சேர்த்துட்டிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நான் ஊற வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அடி பிடிக்காமல் அதை ஒன்று போல் சேர்த்து நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய குடமிளகாய் கேப்சிகம் சேர்க்குறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பட்டாணி பச்சை கலரும் மஞ்சள் கலரும் நான் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். நல்லா ஒரு சேர எல்லாமே கலரி விடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி உப்புமா பண்ணி கொடுக்கும்போது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா வயிறு ஃபுல்லாகவும் ஆகும். பிரெட் உப்புமாவுக்கு இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது இந்த டைமில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு ரொம்ப வாசமாக இருக்கும். அடி பிடிக்காமல் நல்லா ஒரு சீரை கலரி விடுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேபேஜ் இது கூட சேர்க்குறேன். முட்டைகோஸ் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு போடணும். அதில் லைட்டாக சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். ஏன்னா கேப்சிகம் போட்டிருக்கனால கொஞ்சம் காரம் நமக்கு வேணுங்கிறதுக்காக கொஞ்சமாக சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்னேன்ல அதே போல் கோஸ் சேர்த்துருக்கேன். குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க கோஸ் எப்போவும். கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா வேக விடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா காய்கறியும் சேர்க்கும்போது எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. அதுக்காக தான் எல்லா காய்கறியும் சேர்க்குறோம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவலாம். சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணியே போடலாம். இல்லை போடும்போது 2-3 கைட்டு அந்த மாதிரி பிச்சு போடலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சூடோட கொரியாண்டர் லீஃபோட வாசனை நமக்கு நல்லா கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரெட்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக சைடில் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கிளற போகிறோம். நம்ம கட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ் அந்த மசாலாஸ் எல்லாமே இதில் நல்லா ஒரு சேர நல்லா கலந்துடணும். அந்த மாதிரி நம்ம ஒரு கிளறி விடணும். ஈஸியாக டிஃபன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம். மார்னிங்கும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம். ஈவினிங் டின்னர் அவங்க கூட இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விட்டிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கலர் ஃபுல்லாக எல்லா படுற மாதிரி அதோட ப்ரெட் பீசஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவை வர மாதிரி எல்லா மிக்சரும் சேர்கிற மாதிரி கலந்துக்கணும். இப்போ கொஞ்சமாக நான் ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு கிளறிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாக்ஸில் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக கொடுத்து விடலாம். மார்னிங் அது டின்னர் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக நமக்கு கொடுக்கலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும், வயிறு ஃபுல்லாகும். எல்லா காய்கறிகளும் சேர்றதுனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட் எனக்கு கீழே எப்படி இருக்குது இந்த ரெசிபின்றதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். அடுத்து நம்ம தேர்ட் ரெசிபி பனீர் ஸ்டஃப்டு சாண்ட்விச் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ப்ரெட் பீஸ் எடுத்துக்கிறோம். அது மேலே டொமேட்டோ சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலே நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறோம். வெங்காயம், பட்டாணி, கேப்சிகம், கேபேஜ் எல்லாமே வச்சுருக்க நம்ம ஸ்டஃபிங்ஸ் இதில் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நான் துருவி வச்சுருக்க பன்னீர் அது மேலே வைக்க போகிறேன். மேலே அப்படியே தூவி வைக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட சீஸ் இருந்துச்சுன்னா கூட சீஸ் வச்சு கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கலாம். பன்னீர் பதில் அப்படியே பீஸா மாதிரியே வரும் சீஸ் வச்சிங்கன்னா. இப்போ நான் துருவி வச்சுருக்க பன்னீரை மேலே ஸ்டஃப் பண்ணி வைக்க போகிறேன். பொறுமையாக வைங்க. ஈவனாக ஒரு போல் அப்ளை பண்ணி விடலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரே இடத்துல வைக்காமல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சமமாக வைக்கலாம். இது ஃபுல்லாகவும் நம்ம பன்னீரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே ஒரு ப்ரெட் பீஸை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு தவாவில் போட்டு நம்ம இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மின்ட் லீஃப் கொஞ்சம் அடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். புதினா சட்னின்னு சொல்லுவோம்ல, செம்ம ருசியாக இருக்கும். அதுவும் சேர்த்து கூட வைக்கும்போது. இப்போ மேலே ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு தவாவில் கொஞ்சம் பட்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். நீங்கள் பட்டரை போட்டு தவாவில் மெல்ட் பண்ணதுக்கப்புறம் அது மேலே வச்சு இந்த ஸ்டஃபிங்கை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடிப்பகுதி நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு மேல் பகுதியை நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ அதை அப்படியே திருப்பி போடுறேன். அடிப்பகுதி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் பட்டர் வச்சு அப்பப்போ கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி விட்றேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டஃபிங்கை மறுபடியும் திருப்பி போடுறோம். அகைன் 2 டைம் 2 சைடுமே நம்ம திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பட்டரை கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுட்டு அது மேலே எடுத்து போடலாம். இல்லை பட்டர் ஸ்கியூபாக இருந்தால் அது மேலே அப்படியே வச்சிடலாம். இப்போ 2 சைடுமே நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை 2 இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி உள்ளே காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு பட்டரெல்லாம் போட்டதுக்கப்புறம் சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள்.
ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது. வெஜிடபிள்ஸ் பன்னீர்லாம் செய்கிறதுனால இது ஒரு குட் ஸ்டஃபிங். கட் பண்ணி காட்டுறேன். 2ஆக கட் பண்ணும்போது பாருங்கள், கட் பண்ணியாச்சு. உள்ளே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அந்த பன்னீர் கூட சேர்ந்து. இதை ஸ்நாக்ஸாக கூட நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் ப்ரிப்பேர் பண்ணி. நமக்கு சூப்பரான ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. தேர்ட் முடிஞ்சிருச்சு. 4th ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இது. பன்னீர் ஸ்டஃப்டு பிரெட் பால் வந்து பண்ண போகிறோம். அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பன்னீர், இது வெங்காயம், அப்புறம் வந்து ஆனியன், கேப்சிகம் எல்லாமே சேர்ந்துருக்கும். இது கூட சேர்ந்து பன்னீர் வந்து நல்லா போட்டுட்டு பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் சேர்த்து இந்த ஸ்டஃபிங்கில் தக்காளி எல்லாமே போட்டிருக்கிறதுல பிரெட் க்ரம்ஸையும் சேர்த்து நம்ம நல்லா பால் மாதிரி இந்த பன்னீர் கூட ரவுண்ட் ரவுண்டாக பிடிக்க போகிறோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பண்ணிவிட்டு, உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணுங்கிற போது ரவுண்ட் பால்ஸாக பண்ணிக்கலாம். எவ்வளோ சைஸ் பெருசாக வேணுமோ, நான் லெமன் சைஸ் அளவு எடுத்திருக்கேன். குட்டி ஒரு லெமன் சைஸ் எந்த சைஸில் இருக்குமோ அதளவு நம்ம பால் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு நம்ம அழகாக 2 கை சேர்த்து உருட்டி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டெல்லாம் பிடிப்போம்ல அதே மாதிரி. இந்த குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் பால்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸு கொஞ்சமாகவும், நான் கொஞ்சம் மாவு கொஞ்சம் வச்சுருக்கேன் எடுத்து, மைதா மாவும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸு, நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு மாவில் பிரெட் க்ரம்ஸில் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஆயிலில் பொரித்து எடுத்துக்க போகிறோம். உள்ளே இருக்க பன்னீர் எல்லாமே நம்மளுக்கு நல்லா சூப்பராக வெந்து வரும். எல்லா பால்ஸையுமே இதே போல் நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பொறுமையாக அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா திருப்பி விடலாம். ஏன்னா இது மாவுன்றதுனால கொஞ்சம் வெளிப்பக்கத்தில் சட்டுன்னு கொஞ்சமாக குலோப் ஜாமுன் மாதிரி வந்துடும் ப்ரௌனிஷாக. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த பால்ஸை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தது பதில் தவாவில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலில் அந்த பன்னீர் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துச்சு. ஒரு சைடு வந்திருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக அடுத்த பகுதி திருப்பி போடணும். நம்ம திருப்பி போட்டிருக்கேன். மேலே ஆயிலை லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன்னீர் ஸ்டஃப் பிரெட் பால் வந்து. திருப்பி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. பாருங்கள் பன்னீர் எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்லா பால் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். உள்ளே எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். சூப்பரான பிரெட் பன்னீர் ஸ்டஃப்டு பால் நமக்கு ரெடி. இந்த 4 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸை. பாருங்கள் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பன்னீர் எல்லாம் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வெந்துருச்சு. சாஃப்டாக இருக்கும் இந்த பால்.